ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நிஞ்சா ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு புரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 ஆரிகாமி ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய ஏர்4 ஷீட் கூட எடுத்து அது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக மாற்றிட்டு கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா இப்படி மடிச்சுக்கணும் காய்ஸ். மடிச்சாச்சா கேஸ்? இப்போ மறுபடியும் இது இப்படி மடிக்கணும், மறுபடியும் இதை இப்படி மடிக்கணும் கேஸ். இந்த மாதிரி மடிச்சதுக்கு அடுத்து இப்போ இது ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துக்கணும். அப்புறம் 2 சைடும் இந்த மாதிரி மிடில் ஒரு லைன் வந்திருக்கு, அது வரைக்கும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். இது பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் அப்படியே மடக்கிக்கணும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இதை அப்படியே பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எந்த சைடு வேணாலும் கீழே கொண்டு போகலாம், எந்த சைடு வேணாலும் மேலே கொண்டு போகலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் 2 ஆப்போசிட்டாக இருக்கணும், 2 பேப்பரும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஒயிட் பண்ண மாதிரி இதையும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஸ்டெப் பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பேப்பர் இப்படி ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க பேப்பரை இப்படி கொண்டு போகணும். சாரி ஓகே கைஸ், இப்போதைக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்குமா. நெக்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிறத இப்படி மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். இந்த இடம் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லைனா நீங்கள் மாற்றி மடிச்சிங்கன்னா இந்த நிஞ்சா ஸ்டார் ஒழுங்காக வராது. அதே மாதிரி தான் இதுவும். இதை இப்படி கீழே வச்சு இதை இப்படி மடிக்கணும். இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம இந்த இன்னொரு இதுக்கும் செய்யணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு இதை திருப்பி வச்சுக்கோங்க, இன்னொரு இதை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நிஞ்சா ஸ்டார் நல்லா மடங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 இது பண்ணிக்கணும். இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்துடணும். ஓகே, இதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சுன்னா இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, கிராஸ் ஷேப்பில் வைக்கணும். ஒரு இதை பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸு ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இருக்க இதை அப்படியே இந்த இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதே ஸ்டெப்பை இப்போ இதுக்கு இது பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் சைடு பார்க்கணும். பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து இதுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நிஞ்சா ஸ்டார் ரெடி. எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிஞ்சா ஸ்டார் செஞ்சு நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா இருக்கும்போது விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், இந்த மாதிரி சுரிங்கனை எப்படி சூப்பராக விடுறதுக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது இப்படி மாட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் மாட்டிட்டு இப்படி விட்டால் அது போயிடும். ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் சுரிக்கன் செஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லப்பர் பேண்ட் எந்த சைடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஒரு சைடில் போட்டு ஒரு சைடில் கையை அப்படியே இங்கே பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நல்லா விட்டுருங்க. அப்படி இப்போ நான் விடுறத மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ நான் விட போகிறேன்.